ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமான கொள்முதல்கள் சிக்கிய சமல் ராஜபக்ச மற்றும் அவரது மகன் சமிந்திர ராஜபக்ச உடனடியாக கைது செய்யும்படி உத்தரவு. உள்நாட்டு எரிபொருள் நிலையை நிலையாக பேணுவதற்கு அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை. தெற்கு கடற்பரப்பில் சிக்கிய மிக பெரும் தொகை போதைப் பொருட்கள் மடக்கி பிடித்த கடற்படை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு காரணம் சஹ்ரான் தான். ராஜபக்சக்கள் மீதும் ராணுவத்தின் மீதும் பழி சுமத்த விடமாட்டோம். கொதித்தெழும் உதயகம்மன்வல. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கைதை தொடர்ந்து அவருடைய மருமகனும் அதிரடி கைது. மிக விரைவில் அனுரகுமார திசாநாயக்க உட்பட ஏனைய அமைச்சர்களும் கைது செய்யப்படுவார்கள். தரமற்ற நிலக்கரி இறக்குமதியினால் மிக பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எச்சரிக்கும் தயாஸ்ரீ ஜெய்சேகர. டொனால்ட் ட்ரம்பின் ஒரே ஒரு வார்த்தை. திடீரென அதிகரித்த கச்சா எண்ணெயின் விலை அதிர்ச்சியில் சர்வதேச நாடுகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் எய்ர்பஸ் விமான கொள்வனவு கொடுக்கல் வாங்கல் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷவின் மகன் சமிந்திர ராஜபக்ஷ மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவி ஆகியோரை கைது செய்ய கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வியாழக்கிழமை திறந்த பிடியாணை பிறப்பித்துள்ளது. இளஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதம நீதவான் அசங்க போதராகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஏர்பஸ் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பான நிதி மோசடி மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இவர்கள் இருவரையும் கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட திறந்த பிடியாணைகளை இலங்கையின் அனைத்து விமான நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்குமாறு நீதவான் இதன்போது உத்தரவிட்டுள்ளார். இதன்படி சந்தேக நபர்கள் நாட்டுக்குள் வருகை தரும் பட்சத்தில் அவர்களை உடனடியாக கைது செய்து அது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அறிவிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டு நாயகத்திற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு புலனாய்வு பிரிவினரிடமிருந்து கிடைத்த தகவலுக்கு அமைய பேருவளைக்கு அப்பால் ஆழ்கடல் பகுதியில் இலங்கை கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி படகிலிருந்து 300 கிலோகிராமுக்கும் அதிக ஹெரோயின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த மீன்பிடி படகு தெக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளின் போது படகில் இருந்த 298 உர பைகளில் இருந்த போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டதாக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகுட தெரிவித்தார். குறித்த படகு இலங்கைக்கு சொந்தமான பல நாள் மீன்பிடி படகு எனவும் அதிலிருந்த 6 சந்தேக நபர்களும் தொடர்பாடல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் சட்டத்தின் முன் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கடற்படை தளபதி மேலும் குறிப்பிட்டார். தரமற்ற நிலக்கரி கொள்வனவினால் தான் மின் கட்டணம் உயர்வடைந்துள்ளது. மின் கட்டணத்தை மேலும் 50% அதிகரிப்பதற்கு புதிய நிறுவனங்கள் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளன என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். வலுசக்தி துறையில் அரசாங்கம் பாரியதொரு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களை மேம்படுத்துவதற்கு எவ்வித நடவடிக்கைகளையும் இதுவரையில் மேற்கொள்ளவில்லை. சூரிய மின்சக்தி திட்டத்தை அரசாங்கம் பலவீனப்படுத்தியுள்ளது. நாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது சூரிய மின்சக்தி திட்டத்தில் ஒரு அலகுக்கு 34 ரூபாய் அளவில் செலுத்தப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த தொகை 15 முதல் 19 ரூபாவாக குறைக்கப்பட்டது. மின்சார சபையின் சுயாதீனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மின்சார சபையை கலைத்து அதன் பொறுப்பு மற்றும் கடமைகளை 4 நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளார். எந்த நிறுவனங்கள் இந்த பணியை செய்கின்றது என்பது சந்தேகத்துக்கிடமாகவே காணப்படுகின்றது. புதிய மின்சார சட்டத்துக்கு மின் விநியோகத்தை துண்டிப்பதற்கு எந்த நிறுவனத்துக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் திருத்த பணிகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஒரு சில பகுதிகளில் மிகவும் சூட்சமான முறையில் மின் விநியோக துண்டிப்பு அமல்படுத்தப்படுகின்றது. மின் கட்டண உயர்வு பெரிதொரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. மின் கட்டணத்தை மேலும் 50% அதிகரிப்பதற்கு புதிய நிறுவனங்கள் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளன. தரமற்ற நிலக்கரி விவகாரத்துக்காக எதிர்காலத்தில் ஜனாதிபதி உட்பட அமைச்சரவை மோசடியுடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் சிறை செல்ல நேரிடும் என்றார்.
உள்நாட்டில் எரிபொருள் விலையை நிலையாக பேணுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 2026 மார்ச் 22 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பின்வரும் நிபந்தனைகளை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. இதன் இறக்குமதி விலை அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட விற்பனை விலையை விட அதிகரிக்கும் பட்சத்தில் எரிபொருள் இறக்குமதி வழங்கும் நிறுவனங்கள் லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் செலுத்த வேண்டும். இறக்குமதி விலை விற்பனை விலையை விட அதிகரிக்கும் போது இறக்குமதியாளர்கள் லிட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பொதுமக்களாலும் பொது போக்குவரத்து துறையினாலும் அதிகம் பயன்படுத்தப்படும் இந்த இரண்டு பொருட்களின் விலைகளையும் உலக சந்தை அழுத்தங்களுக்கு மத்தியில் உயராமல் தடுத்து மக்களுக்கு கட்டுப்படியாகும் விலையில் எரிபொருளை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். நிதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைக்கு அமைச்சரவை தனது பூரண அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. நாட்டு மக்கள் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கைதை தொடர்ந்து அதே வாகன பதிவு மோசடி சம்பவத்துடன் தொடர்புடைய அவரது நெருங்கிய உறவினர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் மாவட்டகம மாரலந்த பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய ஒரு தொழிலதிபர் என தெரிவிக்கப்படுகின்றது. இவர் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்தின் சகோதரியின் மகன் என தெரிவிக்கப்படுகின்றது. 28, 85, 83 இலக்கமுடைய கெப் ரக வாகனத்தின் பாகங்களை சட்டவிரோதமான முறையில் ஒன்றிணைத்து அதன் செசி இலக்கத்தை மாற்றுவதற்காக போலி ஆவணங்களை சமர்ப்பித்த குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் 27, 84, 54 இலக்கமுடைய பார ஊர்தி ஒன்றின் பாகங்களை முறைகேடாக பயன்படுத்தி பதிவு செய்தமைக்கும் இவர் உதவி புரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் சட்டத்தரணி கமல் சுதந்த அமரசிங்க கொழும்பு 7 உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவர் தற்போது எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த தின தாக்குதல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில நடத்திய புத்தக வெளியீட்டு விழாவை முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த நிகழ்வானது ராஜபக்ஷக்களை வெள்ளை பூசி காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள நவீன் திசாநாயக்க உயிர்த்த தின தாக்குதலின் பின்னால் உள்ள சூத்திரதாரியை அம்பலப்படுத்துவதற்காகவே இந்நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறினார். இருப்பினும் அங்கு அடையாளம் காணப்பட்ட நபர் ஷஹ்ரான் ஹாசிம் என்பவர் அவர் ஏற்கனவே ஜனாதிபதி குழுவின் அறிக்கையில் பெயரிடப்பட்டவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் உயிர்த்த தின தாக்குதலின் சூத்திரதாரி யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கான நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. பெரும் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த சூத்திரதாரி சஹ்ரான் சாஹிம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் ஏற்கனவே ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருந்த ஒருவர் ஆவார் என்று நவீன் திசாநாயக்க கூறியுள்ளார். இந்த நிகழ்வு நடத்தப்பட்டமை ஒரு முரண்பாடான நகைச்சுவை என குறிப்பிட்டுள்ள அவர் இது ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினத்தில் நடத்தப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, சாகல ரத்நாயக்க, வஜிர அபிவர்த்தன மற்றும் தலதா அத்துக்கூருள உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி முக்கியஸ்தர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டமை குறித்து அவர் தனது வருத்தத்தையும் தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த தின தாக்குதல்கள் தொடர்பான கண்டறிதல்களை மையமாக கொண்டு முன்னாள் அமைச்சர் உதய கமன்பிலவினால் இந்த புத்தக வெளியீட்டு விழா நடத்தப்பட்டதுடன் இதில் பல அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றும் போது ஈரான் தொடர்பாக வெளியிட்ட கருத்தை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முக்கிய கடல்வழி பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் தடைகள் விரைவில் நீங்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் ட்ரம்பின் உரையின் மூலம் அந்த நம்பிக்கை நீக்கப்பட்டது இதற்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ட்ரம்பின் உரை தொடங்குவதற்கு முன்னர் ஒரு பீப்பாய் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை $100 காணப்பட்டது. உரையின் போது விலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்ட போதிலும் இறுதியில் அது சுமார் 4 வீதத்தினால் அதிகரித்து தற்போது ஒரு பீப்பாய் $105.38 உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் மொத்த எரிசக்தி தேவையில் சுமார் 20 இந்த குறுகிய கடல்வழி பாதையூடாகவே கொண்டு செல்லப்படுவதால் இது உலக பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானதாக விளங்குகின்றது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த கடல்வழி பாதையை பயன்படுத்தும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் எச்சரித்ததை அடுத்து நிலைமை இன்னும் முழுமையாக வழமைக்கு திரும்பவில்லை. துபாயில் தலைமறைவாக இருக்கும் அட்டா எனப்படும் திட்டமிடப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் கடத்தற்காரரின் நெருங்கிய சகாக்கள் இருவரை சிலாபம் கோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர்.
கைது செய்யப்பட்டவர்கள் மகவ கரம்பிய பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய ஒருவரும் வெண்ணப்புவ கிரிமெட்டியான பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய ஒருவரும் ஆவர். இவர்களில் 37 வயதுடைய சந்தேக நபர் படுவஸ்நுவர பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிபவர் என்பதும் அவர் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு தீவிரமாக அடிமையானவர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த மார்ச் 22ஆம் தேதி தங்குடுவ களு அச்சிமுல்ல பகுதியில் இளைஞர் மற்றும் யுவதி ஒருவரை வாளால் வெட்டி காயப்படுத்தி அவர்கள் வந்த மோட்டார் சைக்கிளை கொள்ளையிட்ட கும்பல் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். இது தொடர்பாக ஏற்கனவே கடந்த 26ஆம் தேதி 11 கிராம் 780 மில்லிகிராம் ஹெரோயினுடன் 22 வயதுடைய ஒரு இளைஞரும் யுவதியும் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் துபாயில் உள்ள அட்டா என்பவரின் கூட்டாளிகள் என்பது உறுதியானது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கடந்த 31ஆம் தேதி தங்குடுவு கெரம்பத்த பகுதியில் காரில் பயணித்த போது மற்றொரு 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். வாழ்வெட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை ஏற்றிச் சென்ற வாகனத்தை இவர்களை செலுத்தியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் நாடு முழுவதும் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இவர்களது காரில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராக்கள் மற்றும் GPS தரவுகளை பரிசோதித்த போது இவர்கள் துபாயில் உள்ள அட்டா மற்றும் அவரது மகனான மிகிர் ஆகியோருக்கு சொந்தமான போதைப் பொருட்களையே விநியோகித்துள்ளனர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. சந்தேக நபர்கள் கைது செய்யப்படும் போது அவர்களிடம் 28 கிராம் 330 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள், 2 கையடக்க தொலைபேசிகள், விநியோகத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கார் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர். சந்தேக நபர்கள் மாரவில நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிலாபம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ரோஹன் பெரேராவின் நேரடி மேற்பார்வையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி மஹிந்த குணசேன தலைமையிலான குழுவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.